கெமனுக்கு பிறந்துட்ட. ஏய் என்னடா சொன்ன? இல்லை பெரியவரே, ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே பதில் சொல்லணும். ஏரியாவுக்கு புதுசா? ஒரு ஏரியா 2 ஏரியா பசங்க இல்லை. மெட்ராஸில் இருந்த மொத்த பேர் இங்கே தான் இருக்கானுங்க. நீ தான்டா பார்த்து போனோம். போடா. பா சூர்யாவும் அப்போ எங்கப்பா இருப்பாங்க? ரொம்ப தள்ளி போகணும்ப்பா, அது வேற ஏரியா. ஏன்பா? பா இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. பழைய இடம் தான்ப்பா பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும், பேசாமல் தூங்கு. ஏய் சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு பையனை இன்னைக்கு ஸ்கூலில் சேர்த்துரு, சரியா? பார்த்து பத்திரம் போயிட்டு வந்து வீட்டில் இரு. டேய் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கும் பாட்டி. இந்தா புது இடம்லாம் எப்படி இருக்கு? ஏய் இங்க என்னடா வேலை? சும்மா தானா? ஏன்டா பேச மாட்டேங்கிற? இங்க இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும். யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கத்துக்கணும்? சூப்பர் சூப்பர். எனக்கும் நானா.
என்ன உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏய் மனுஷனா ஜாலியாக இருக்கணும்டா, சும்மா நோயின்னு எப்போ பார்த்தாலும். இந்த வண்டியை எடுத்துக்கினீங்க, இங்கே விளையாடக்கூடாது அங்கே விளையாடக்கூடாது, நான் எங்கடா விளையாடுறது? ஏரியாவில் ராஜா மாதிரி இருந்தோம்டா, இங்கே எத்தனை வந்து போட்டுத்தா சாவடிக்கிறாங்க. புரியுது, யாரும் இங்கே பிடிச்செல்லாம் இருக்குல்ல. எத்தனை வருஷமா அங்கே ஜாலியாக தானே இருந்தோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்கன்னா அதுக்கு நாமளும் தான் காரணம். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நம்ம அப்பாங்களும் படிக்கல, நாமளும் படிக்கல. இவனுங்களாச்சும் படித்து மேலே வரட்டுமே. அதெல்லாம் முடியாது, கிளம்பு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா? போனான். ஏன் இவ்வளோ நேரம்? இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு இருக்குது. எதுக்கு அவ்வளோ தூரம் போய் அலைஞ்சிக்கின்னு? இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்ல. இங்கே என்ன இருக்குது? பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்குது. ஏதாவது பசிந்தா கூட பரவாயில்ல, வேலை பார்க்கலாம். என்ன பண்ணுறது, காலத்துக்கு இப்படியே சாவணும் போல இருக்குது. சரி சரி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். நம்ம அன்பு கேரம் போர்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் ஜெயிச்சிட்டான். அடுத்தது அவன் ஸ்டேட் லெவல்லையும் போகணும். சரியா? நீ இங்கே தான் புதுசாக வந்திருக்கேன். பேர் என்ன? பாரதி. நம்ம புது ஃப்ரெண்டு பாரதிக்கு எல்லாம் கை தட்டிக்கோங்க. பாரதி போய் உட்காருங்க. நம்ம ராஜேஷோட ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்போம். பாண்டியராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இதுக்குள்ளே டக்குன்னு உள்ளே போக முடியல. கொஞ்சம் ரொம்ப யோசித்து, இவன் தான் அந்த பையனா, அவன் தான் இந்த பையனா, இவன் படிக்காமல் இருக்கான், ஏன் படிக்காமல் இருக்கான், ஏன் ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க, இந்த வீடெலாம் இடிச்சிருக்காங்க, இந்த புது அதை விட பெட்டரான வீடா, எனக்கு தெளிவாக இருக்கணும். அது கொஞ்சம் இடிச்சிது. பட்டு வெற்றிமாறன் சாருக்கு இது அத்துப்படி இந்த மாதிரி தோணலாம். ஏன்னா அவர் படங்களில் நான் இப்படி பார்த்தா எப்படி இந்த மனுஷனுக்கு தான் தெரியுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவேன். இது என்னன்னா சார், இது வெறும் எஜுகேஷன் கிடையாது. சொந்த மண்ணில் அகதிகளாக்கப்படுறதும் நம்முடைய வாழ்விடங்களை வாழ்வாதாரங்களை நம்மக்கிட்டேருந்து பறிக்கிறதுமானது தான் இந்த கதை. அது அவருக்கு சரியாக வந்து புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியாது, பட் அதுதான் கதை. ஸோ அதனுடைய வீரியம், அதனுடைய அழுத்தம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். எனக்கு அதுதான் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒன்று. பையன் வந்து இடம் மாறினதுனால அவன் மனநிலை எப்படி இருக்கும், அந்த ஏரியாக்குள்ளே எப்படி அவன் வந்து அடாப்ட் ஆனான்றது தான் அதுக்குள்ளே அது. ஓகே, அது வந்துருச்சு உனக்கு. சந்தோஷம்தான் வந்தது. வெரி வெரி வெல் மேட், வெல் செட். அண்ட் அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் எரர்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குது. அது ஏன்னா நம்ம வர அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்குறதால வாய்ஸ் நான் போடல, என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுனால. இது வரைக்கும் பார்த்த படங்களே எனக்கு இந்த படம் தான் வந்து பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்த படங்களே நீங்கள் நிறைய பார்த்துருக்கேன், அதில் எனக்கு இதுதான் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஸோ ஃபார். அப்படி இருக்குது. பிரபு சாலமன் சார் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாத்த விட நீங்கள் அந்த பாரதின்ற கேரக்டரு, அந்த பையன் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அவன் கரெக்டாக கேரி ஆன் பண்ணான். ஒரு இடம்பெயர்தல், நண்பர்களை இழந்து வரதல், அதுக்கப்புறம் இந்த புது இடத்துக்கான அந்த ஒரு ஏலினேட்டடாக ஒரு 7-8 ஷாட் போட்டிருந்தீங்க. அவன் எங்கேயுமே ஜெல்லாக முடியல அந்த 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 ஏரியாக்குள்ளே, அந்த டவுன்ஷிப்புக்குள்ளே. அதுக்கப்புறம் அவன் சந்திக்க போகிறது, எங்கேயுமே அங்கே போனாலும் அதுவும் விற்பனைக்கு வந்துடுது அந்த இடம். அங்கே இருந்த நண்பர்களும் எங்கேயோ இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. எல்லாவற்றையும் தாண்டி அங்கே ஒருத்தன் கல்விக்காக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள். திரும்பவும் இவன் வந்து அந்த அந்த நைட் அவங்க அப்பா பேசுகிறது தான், அதுதான் வலுவான அழுத்தமான ஒரு இடம். அந்த தகப்பன் சொன்னது, அந்த இவ்வளோ தூரம் நான் அந்த வண்டியை போயிட்டு வர்றது கஷ்டம், 4 எழுத்து படிச்சிருந்தா எனக்கு ஏன் இந்த கெதின்னு சொல்கிறது, அது ரொம்ப பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட்.